ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஒரு மார்வலஸான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த டிஷ்ஷை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த டிஷ்ஷை நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்டே இருக்காது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி டிஷ்ஷஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஷ் தான் நான் பண்ண போகிறேன். நான் ஃபிஷ் டின் தான் பண்ண போகிறேன். ஸோ சாரி, டின்னை பண்ண போகிறதில்ல, அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கும், எங்கே வாங்கலாம், நம்ம ஊரில் கிடைக்குமா, இது ஆக்சுவலி மால்தீவ்ஸில் தானே இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் அது ரொம்ப ஃபேமஸ். பட் ஆனால் இங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு மால்லலாம் நீங்கள் போனீங்கன்னா மேபி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சென்னையில் எல்லா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டின் இருக்கும். இதுலேயே வந்துட்டு 2-3 ஃப்ளேவர் இருக்கும். நான் வாங்கியிருக்க அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் வாட்டர் அண்ட் சால்ட் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். இன் வாட்டர் அண்ட் சால்ட் ஆடட். இதுலேயே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வித் டியூனா ஃபிஷ் டின் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2 ஃப்ளேவர் இருக்குது. பட் இதுதான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால அது மெயினாக நான் சொல்கிறேன். கடைசியில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோட இதை வாங்கிட்டு அப்புறம் இந்த டேஸ்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ அதனால இது மாதிரி இன் வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ண ஒரு ஃபிஷ் வாங்கிக்கோங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் இந்த டின்னு. ஆக்சுவலி இது வந்து நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எவ்வளோ நேரம். இதோட கிராம்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இதில் வந்து அவங்களோட மொழியில் எழுதியிருக்கனால எனக்கு எவ்வளோன்னு சரியாக தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதை நான் பண்ண போகிறதும் வந்துட்டு எனக்கு எப்படி நான் பண்ணி சாப்பிடுவேனோ, நான் எப்படி நார்மலாக ஒரு ப்ரான் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேனோ பண்ணுறேனோ அது மாதிரி தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இதையும் பண்ணி காமிக்க போகிறேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட சேனலில் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட டிஷ்ஷோட ஒரு டெலிஷியஸான ஒரு ஸ்மோர்வலஸான ஒரு கிரேட்டான ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணணும், அட்லீஸ்ட் 500 நம்ம தொடரணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ உங்களோட ஹெல்ப் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆனியனும் அப்புறம் வந்துட்டு டொமேட்டோவும் எடுத்துட்டேன். அப்புறம் பைஜியன் பிராண்டில் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் அமேசானில். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வெஜிடபிள்களை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆனியன் அதில் தான் கட் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்து கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டாக ஈஸியான ஒர்க்காக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப சின்னதாக நம்மளுக்கு எல்லாமே சேம் சைஸில் வந்து அது கட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண பிறகு அதில் இருக்க பிளேடை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். நீங்கள் பிளேடோடு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட கையை கிழிச்சிரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் டொமேட்டோவையும் ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது பண்ணும்போதும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஸ் மாதிரி ஆயிரும். ஸோ லைக் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. நிறைய பேருக்கு வந்து இது எங்கே இருக்குது, ஐ மீன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைனா அமேசானில் வாங்குங்க. ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 100 ருபீஸ் ஆர் 150 ருபீஸ் லெஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பண்ணி முடித்தோன்னே நான் வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்யூனா ஃபிஷ் டின் எடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து கையில் வந்து கிழிச்சிடும் சம்டைம்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எனக்கு ரொம்ப ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அவங்க ஸ்னைஃபால் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட லுக் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி ஸ்லைஸாக இருந்துச்சு. ஸோ அதோட லுக் இது தான். ஸோ ஸ்டவ்வில் கடாய் வச்ச பிறகு ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஃபுட்டுக்கு நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. ஸ்பெஷலாக இது தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நீங்கள் ரெடிமேட் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வீட்டில் பண்ண பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் வீட்டில் பண்ணுற பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து நான் 5 க்ரீன் சில்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு 3 or 2 இல்லை இதை விட அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அந்த கார்லிக் பேஸ்ட்டும் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் அதில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதில் ஒட்டிக்காது. இது மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆனியன் போட்டுக்கிறோம். ஸோ ஆனியன் ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த ஆனியன் நம்ம போட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஒரு ப்ரௌன் ஷேப்பில் வந்துடும். ஸோ அப்போ தான் ஆனியனோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நிறைய பேருக்கு வந்து ஆனியோட ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோட ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரது தெரியக்கூடாது. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்கும் தெரியுமா. ஃபுல்லாக கலராகி ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வந்துடும். ஸோ அது லெவல் வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கிறது வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டிஷில் வந்துருச்சு. இப்போ நான் அந்த டியூனா ஃபிஷ்ஷை வந்து நான் அப்படியே அதில் போடுறேன். நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ மீதி அப்படியே வந்து நான் டின்னை க்ளோஸ் பண்ணி அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன். ஸோ பாதி மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். டியூனா ஃபிஷ்ஷை போட்டு நான் இது ஆனியனையும் அப்புறம் டொமேட்டோவையும் போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நான் போட போகிறது என்ன அப்படின்னா டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு இருக்க டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ண பிடிக்கும். எனக்கு டர்மரிக்கோட ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை ஸ்பூன் தான் போடணும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ரொம்ப சில்லி அதிகமாக சாப்பிடுவேன். உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணேன். ஸோ கரம் மசாலா தூள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணேன். எல்லா ஃபுட்டுலேயுமே நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிப்பேன். பிகாஸ் அது ரொம்ப ஜீரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் சரிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அப்படி ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்புத்தூள் இந்த மாதிரிலாம் நம்ம எல்லா தூளுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெப்பர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பெப்பரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் வந்துட்டு நெசசரியாக இந்த தூள்லாம் யூஸ் பண்ணலாமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் எந்த ஒரு தூளையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூளை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் நிறைய வந்துட்டு இந்த தூள்லாம் போடுறாங்களே இது ஒரு டேஸ்ட் கொடுக்குமா அப்படிலாம் வேறு லெவலாக இருக்கும் அந்த டேஸ்ட்டை. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வேறு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்த பிறகு நான் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி காஷ்மீரி பவுட்ரு அப்படிலாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே செட் ஆயிருக்கா அப்படின்னு. பிகாஸ் வந்துட்டு சால்ட் அண்ட் டியூனா டென்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து சால்ட் போடவே இல்லை. அதுக்குள்ளே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணேன். என்னோட ஸ்பூனில் கூட அந்த காஷ்மீரி பவுடரோடது இருக்கும். ஸோ அது அப்புறம் அப்படியே வலிச்சு போட்டு அதை நான் வந்து டேஸ்ட்டுக்காக வச்சுக்கிட்டேன். இந்த காஷ்மீரி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அது கேசரி பவுடர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள காஷ்மீரி பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். சோயா சாஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது நெசசரி கிடையாது. எனக்கு வந்து டேஸ்ட் அண்ட் கலருக்காக நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வித்தவுட் சோயா சாஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் என்ன டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. சோயா சாஸ் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்து உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது. ஸோ அவ்வளோதான், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ பிகாஸ் சால்ட் வந்து எனக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் சால்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தான், நம்ம வந்து எடுத்து போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூப்பராக ஸ்பைஸியாக செம்மையாக இருக்குது. ஸோ வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு டியூனானா என்ன, டியூனா ஃபிஷ்னா என்ன அப்படின்னு தெரில, மால்தீவ்ஸில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் மாலில் போய் பாருங்கள். அவங்கக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அது எல்லா மால்லையும் அவைலபிளாக இப்போலாம் இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு கொத்தமல்லிலாம் தூக்கி போட்டு அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருக்க போகிறோம். இன்றைக்கி ரெயின் வித் டியூனா ஃபிஷ்ஷோட நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலாக டியூனா ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ அதான் நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்லுங்கள் இன்ஸ்டாவில். இல்லைனா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியாது, நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பரவாயில்ல இன்ஸ்டாவில் எனக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட அவுட்லுக். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி அவுட்லுக் வரணும், இதே மாதிரி ஒரு டெலிஷியஸான ஒரு நல்ல ஒரு மார்வலஸான ஒரு கிரியேட்டான ஒரு சூப்பரான அப்படிலாம் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இதே மாதிரி நிறைய சூப்பராக சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபன் கேம் அந்த மாதிரிலாம் வீடியோலாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வரணும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் 500 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறோம், தூங்குறோம், அடிச்சு நோக்குறோம். ஓகே, பாய். வந்து நான் இப்போ காமிக்கிறேன் என்ன இப்படி கீழே குடிஞ்சிருக்கிறேன் பார்க்காதீங்க. என்ன சொல்ல திருப்பி சொல்லு. காரமே ஆட் ஸ்பைசியா இருக்கு. அங்க இருக்க மாதிரி